உதாரணமாக ஒரு சீசன் பிசினஸ் வருகிறது என்ற போது நாங்கள் ஆயத்தமாகின்றோம் வியாபாரத்தை செய்து லாபமடைய. அப்படி என்றால் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொன்னதை எந்த ஒரு முஸ்லீம் வாலிபரும் அடைய ஆசைப்படாமல் இருக்க மாட்டார். அதை அடைவதற்கு சும்மா இருந்தால் இயலாது. இந்த மாதத்திலே பகலிலே நாங்கள் தொழுவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, காலங்களிலே விளையாட்டை குறைத்து இந்த நல்ல மாதத்தை சங்கை செய்ய வேண்டும். நாம் பார்க்கின்றோம், நோன்பு பிடிக்க கடமை அல்லாத சமூகம் கூட எங்கள் முன் சாப்பிடவோ புகைக்கவோ கெட்ட வார்த்தைகள் பேசவோ நோன்பில் முன் வரமாட்டார்கள். அப்படி என்றால் உலகத்துக்கு முன்மாதிரியாக வந்த ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் விசேடமாக வாலிபர்களாகிய நாங்கள் இந்த ரமலானை சிறப்பு மிக்கதாக ஆக்க. அதிலே விசேடமாக இந்த சிறுமக்கம் என்று சொல்லப்படுகின்ற அக்குர்ணை, அந்த சிறுமக்கம் எப்படி வந்ததென்றால், அந்த திகதி எனக்கு தற்போது மறந்துவிட்டது. 1800 சொச்சத்திலே மிக கஷ்டப்பட்டு கடல் மார்க்க கப்பல் வழியாக எங்களுடைய முன்னோர்கள் மக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் சங்கைக்குரிய கசாவத்தை ஆலிமப்பா அவர்கள். அங்கே சென்ற போது மக்காவுக்கு, அந்த மக்கா நாட்டில் இருக்கின்ற உயர் அந்தஸ்துள்ள கண்ணியத்துக்குரிய உலமாக்களோடு இவர்கள் மசூரா பண்ணி சட்ட விதங்கள் பற்றி, மார்க்க சட்டங்கள் பற்றி அந்த கலந்துரையாடுகின்ற சபையிலே கசாவத்தை ஆலிமப்பாவும் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அங்குள்ளவர்கள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அக்குர்ணை என்ற போது, அது பெரிய மக்கா என்றால் இது சின்ன மக்கா என்ற அந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய வாலிபர்கள் யோசிக்க வேண்டும், அப்படி ஒரு கண்ணியம் 1800க்குள் கிடைத்திருக்கிறது என்றால், இன்றுள்ள நாங்கள் தொழில்நுட்பத்தை முன்னேற்றி பொருளாதாரத்தை முன்னேற்றி இந்த இஸ்லாமிய செயலின் ஊடாக இந்த அக்குர்ணைக்கு, இந்த பிரதேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியை காட்டி பொருளாதார வளர்ச்சிக்கு எங்களுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு பாடசாலை மாணவனை நான் கண்டேன். அவர் ஒரு நாளைக்கு, சகோதரர் அவர்களே, சுமார் 4.5 மணித்தியாலத்தை வீணாக்குகிறார். பாடசாலை விட்டு வருகிறார், 3 மணிக்கு வீட்டை விட்டு போகிறார், 8:30 மணிக்கு வீட்டுக்கு வரார். அப்போ ஒரு 4.5 மணித்தியாலம் ஃபார் டே. அப்போ ஒரு 30 நாளைக்கு எத்தனை நாள்? 12 மாதத்துக்கு எத்தனை நாள்? அப்போ அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நீங்கள் காலத்தை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் தெரியாதனத்தில் அவர் செய்கிறார். நாங்கள் தகப்பனாகிவிட்டால் எங்களுக்கு குழந்தைகளின் பொறுப்பு வந்து விடுகிறது. கணவனாக முன்பு நாங்கள் நல்லமல் செய்து எங்களுடைய பிக்ஸட் டிபாசிட்டில் போட வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் புனிதமான ரமலான் வருகிறது. உங்களுக்கு தெரியும், நான் மிகவே அனைத்து வாலிபர்களும், அவர்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த வாலிப வயது எதிர்கால உலகத்துக்கு சமுதாயத்தை, வாரிசை உருவாக்கும் கண்மணிகள் நீங்கள். எனவே இந்த தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது. நன்மையின் பக்கம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் 20 வருடத்தில் வரக்கூடிய உலகத்துக்கு நீங்கள் கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இலங்கை நாட்டிலே ஒரு சாதாரண குடும்பத்திலே ஆந்தனிஸ் காலேஜிலே படித்தவர் தான் முத்தையா முரளிதரன். அந்த வாலிப வயதில் அவர் திறமையான முறையில் பந்து வீசியதை கண்டு அவர் உலக பெயர் பெற்ற அளவுக்கு வந்தார். எதனால்? முத்தையா முரளிதரன் என்பதால் அல்ல, அவருக்குள் இருந்த திறமையினால். அதே போன்று பாகிஸ்தானை சேர்ந்த வகா யூனுஸ், இது போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் தெண்டுல்கர் உங்களுக்கு தெரியும். அதே போன்று நீங்கள் நம்புங்கள், மிக விசேடமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் சகோதரர் அவர்களே. சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா என்ற நாடு பெரும்பான்மை மக்கள் இலங்கை போல் எங்களை போல் கருப்பு மக்கள். ஆனால் அந்த நாட்டிலே வெள்ளைக்காரர்கள் சிறுபான்மையாக இருந்தார்கள். அவர்கள் இந்த பெரும்பான்மையினரை அடக்கி ஒடுக்கி இவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். எல்லா சொத்தும் அங்கேதான் இருந்தது. இந்த கருப்பு பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்போது ஒரு தாய் என்ன சொன்னார் தன் மகனை பார்த்து, மகனே, நாங்கள் கருப்பு இனம் என்ற காரணத்தினால் இந்த சிறுபான்மையாக இருக்கும் இந்த வெள்ளக்காரர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், நீ ஒரு வாலிபனாக இதை எதிர்க்க வேண்டும் என்று தாய் வேண்டிக் கொண்டார். இந்த அடிப்படையிலே அந்த நெல்சன் மெண்டேலா வாலிபராக நீதிக்காக போராடி 26 வருடங்கள் சிறையில் இருந்து நீதியை வென்று அந்த நாட்டின் ஜனாதிபதியாகி இன்று உலகிலே நெல்சன் மெண்டேலா சமாதான பரிசு என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், வாலிப வயதில் செய்த நல்ல தியாகம். அதே போன்று ஒரு மீன்பிடி படகு வைத்திருந்த ஒருவரின் மகன் அப்துல் கலாம் இந்தியாவில் இளம் வயதிலே சாதனை செய்து சமூகத்துக்கு ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்று தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய ரமலானில் நாம் ஆசை வைப்போம், அதிகமாக குர்ஆன் ஓதுவோம், காலங்களில் அமல் செய்வோம், பகலில் நோன்பு நோட்போம், ஜகாத்தை கொடுப்போம், சதக்கா கொடுப்போம், ஃபித்ரா கொடுப்போம், பெரியவர்களை மரியாதை செலுத்துவோம், பள்ளிகளை சங்கைப்படுத்துவோம், தெருக்களிலே விளையாடுவதை குறைப்போம். அந்த விளையாட்டால் எந்த ஒரு நபருக்கும் நாங்கள் ஒரு இடைஞ்சல் செய்துவிட்டால் அது எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு கெட்ட பெயர். விசேடமாக பாதுகாப்பு பகுதியினர் இந்த மாதத்திலே காலங்களிலே விளையாடுவர்களை தடை செய்வதற்காக நாங்கள் அவர்களிடம் சென்று ஒரு புனிதமான மாதத்தின் பெயரை கிடைக்க தேவையில்லை. ஆகவே ஏனைய காலங்கள் நாம் விளையாடுவோம். அதே போன்று நாங்கள் வாகனம் ஓட்டுவதாக இருந்தால் வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வோம். கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது இளம் வயதினர் 18க்கும் 28க்கும் உட்பட்டவர்கள் பலருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. எனவே நான் அதிகமாக வேற சொல்வதற்கு ஒன்றுமில்லை.